கார் ரேஸ் படம் பார்ப்பீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வித்தியாசமான படத்தை கொண்டு வந்திருக்கேன். ஹீரோ ஒரு ஃபேமஸான ரேசர், ஆப்போனண்ட்டில் இருக்கிறதும் கட்டர் அப்படிங்கிற ஒரு பையன். இவரும் ஃபேமஸான ஒரு ரேசர். இவர் கூட டாமிங்கில் இருக்க பொண்ணு வந்து யாருன்னா, லைக் இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடு வந்து கட்டரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரேசிங் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு கட்டர் வந்து ஒரு செயினை வந்து பார்க்குறாரு. லைக் இது அவருக்கு முக்கியமான செயின் போல் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே எல்லாமே வந்து போயிட்டு வந்து இருக்கிறாங்க. ஹீரோவோட இன்ஜினில் ஏதோ ப்ராப்ளம் வந்து நடக்குது. அதை சரி பண்ணாமல் அவர் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த ரேஸில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கட்டரை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக வேகமாக போகிற நேரத்தில் காரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதுவும் கட்டரோட வண்டியில் போய் குத்த காரு போய் சுழண்டு விழுந்து லைக் ஆக்சிடென்ட் ஆகி உடையுது. ஆக்சுவலாக கட்டர் இந்த இடத்துல இறந்தே வந்து போகிறாரு தீப்பிடிச்சி. இதனால ரொம்பவே வந்து ஹீரோ கில்ட் ஆகிறாரு. ஏன்னா கட்டரும் ஹீரோவும் ஒரு காலத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருந்தாங்க. இந்த டாமிங்கிற பொண்ணால் தான் லைக் இவங்க 2 பேருமே வந்து பிரிஞ்சு போனது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆகுது. ஹீரோ வந்து ரேசிங்லாம் வந்து போகாமல் லைக் இவர் வந்து ஒரு ட்ரக்கில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தேவையான திங்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒர்க் வந்து பார்த்துட்ருக்காரு ஓனா. அன்றைக்கி அதே மாதிரி போயிட்டுருக்கல ஒரு முன்னாடி ஒரு கார் வந்து ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணுது. அதில் ட்ரக்கை வளைச்சி நெளிச்சு ஓட்டினால ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகுது. ஹீரோ அதை இறங்கி சரி பண்ண பார்க்குறாரு, சரி பண்ண முடியல. ஊரோட செரிஃப் அந்த இடத்துக்கு யதார்த்தமாக வர அவர் வந்து இந்த ட்ரக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஹீரோவும் ஒரு வழியாக அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு சரி பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ரொம்ப நாள் கழித்து கட்டரோட அண்ணனை பார்க்குறாங்க. இவர் தான் ஸ்டார்டிங்கில் கார் ரேஸ்க்குமே வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் அவர் தம்பிக்கு. அந்த இடத்துல கட்டரோட அண்ணன் வந்து சொல்கிறார், ஒரு விஷயத்தை காட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு கட்டர் இறந்து போன காரை ஹீரோ கிட்ட வந்து காமிக்கிறாங்க. அதுவும் ரீஸ்டோரேஷன் பண்ணி பக்கா வந்து வச்சிருக்காரு. ஹீரோ இதை பார்த்தோன்னே பல ஞாபகம் வருது. கரெக்டாக அந்த காரில் இருக்க டாலரை கொண்டு கரெக்டான இடத்துல வச்சுருக்காரு. அந்த இடத்துல தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. கட்டர் வந்து இறந்து போனதுக்கு காரணம் லைக் இவங்க அண்ணன் தான். இவங்க அண்ணன் தான் ஹீரோட கார்லேயே சில கோளார் பண்ணி விட்டுருப்பாரு ஹீரோ தோக்கணுங்கிறதுக்காக. இதை பண்ண சொன்னதே கட்டர் தான் சொல்லல. அவர் கையில் இருக்க கிளாஸை கார் மேலே வச்சு உடச்சிருவாரு. ரத்தம் அப்படியே கார் உளிஞ்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கட்டரோட அண்ணருக்கும் கட்டருக்கும் சண்டை வர தடுக்கிறதுக்கு யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா டாமி வரா. அதாவது ஸ்டார்டிங்லேயே பார்த்த கட்டர் லவ் பண்ணால, அதாவது ஹீரோவோட எக்ஸ் லவர் தான். அண்ட் அதை பார்த்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஹீரோ போயிட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறார். நைட்டு முழுக்க காரை வந்து காமிக்கிறாங்க. நைட்டு திடீர்னு அது கிளம்பி வெளியே போகுது. இதை பார்த்த 2 பசங்க அந்த காரு பின்னாடியே ஓடி வரானுங்க துரத்திக்கிட்டு. என்னடா இது காரில் யாருமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஒருத்தன் ஏறி உட்காந்து சீட் பெல்ட்லாம் வந்து போட்டுக்கிறான். இன்னொருத்தன் பின்னாடி ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி பார்க்குறான். அவனோட கையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி வந்திருக்கு. டக்குன்னு கையை வெட்டியும் விட்டுருது. இதனால அவன் கதற ஆரம்பிக்கிறான். லைக் முன்னாடி இருக்கிற பையன் சீட் பெல்ட் இருக்குல்ல அது போட்டு தானே வந்து இருக்குது, அதுவும் இருக்க ஆரம்பிக்கும். முன்னாடி இருக்க பையனோட பாதி உடம்ப கட் பண்ணி அவனை அங்கேயே கொன்னுருது. முன்னாடி இருக்க பையனை சீட் பெல்ட்டோட வச்சு நெரிச்சு அந்த கார் வந்து கொன்னுருது. அந்த இடத்துல 2 பேரும் இறந்து போயிடறாங்க. காலையில் ஆகுது. ஹீரோ அந்த இடத்துல இன்னுமே வந்து குடிச்சிட்டே வந்து இருக்கான். இந்த இடத்துல தான் டாமி வர, என்ன இன்னும் நீ குடிச்சிட்டு இருக்கியா சொன்னதும் ஹீரோக்குக்கும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அவரோட ட்ரக்கை எடுத்துகிட்டு, ஏன்னா அவருக்கு டெலிவரி வேலை வந்து இருக்குல்ல. ஸோ அதனால் அவர் ஃபாஸ்ட்டாக கிளம்புற நேரத்தில் ஒரு பொண்ணு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்குது ட்ரக்கில். அவளை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டாந்து விட்டுறாரு ஹீரோ. அந்த இடத்துல டாமி வர. அப்போ தான் ஹீரோவுக்கு வந்து தெரியுது இது நம்ம பொண்ணா அப்படின்னு வந்து கேட்கல. எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு டாமி கிளம்பிடுறான். இந்த இடத்துல தெரிய வருது கட்டரோட அண்ணன் தான் டாமியை இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கான்னு வந்து சொல்லிட்டு. கட்டரோட கார் பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கிறத நோட் பண்ண அவங்க அண்ணன் காரை வந்து செக் பண்ணல, ஜன்னலுக்குள்ளே தலையை விடையில, கழுத்தை அறுத்து அந்த இடத்துல கொன்னுருது அவங்க அண்ணன். காருக்குள்ளே கட்டரோட ஆவி பூந்துருச்சு. காரும் வெளியே இழுத்துட்டு போக மறுநாள் செஃப் வந்து ஹீரோ தேடி வராங்க. ஏன்னா கட்டரோட அண்ணனுக்கும் இவனுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்குல்ல, இவன் தான் கொன்னிருக்கானான்னு வந்து சொல்லிட்டு போலீஸ் செக் பண்ணேன். அங்கே வந்து கிளியராக இருக்குது ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் தான் நேற்று வந்து இருந்திருக்கான். கட்டரோட அண்ணனை இவன் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி செஃப்புக்கு நல்லாவே வந்து புரியுது. இருந்தாலும் அவன் மேலே ஒரு கண் இருக்கிற மாதிரி போலீஸை வாட்ச் பண்ண சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கட்டரோட அண்ணன் இறந்து போன விஷயத்தை கேள்விப்பட்ட ஹீரோ டாமிக்கு போய் ஆறுதல் சொல்லலான்ட்டு அவங்க வீட்டுக்கு போனான். வெளியே டாமியோட பொண்ணு ஹீரோ பார்த்து கத்திட்டு போகிறான். கட்டர் கார் வந்து வெளியே கிளம்பி போகிறத போலீஸ் நோட் பண்ணுறாரு. அதை செஃப்பு கால் பண்ணி சொல்ல, நீ அந்த காரை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி செஃப் சொல்ல, அதை ஃபாலோ பண்ணிட்டு போன போலீஸை லாக் பண்ணி அந்த காரே போலீஸை அடித்து தூக்கிடுது. போலீஸால் அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியல. அந்த இடத்துல லாக் ஆகிடுறாரு. அப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு, காருக்குள்ளே யாரும் இல்லைன்னு வந்து சொல்லிட்டு. அந்த நேரத்தில் காரோட வயசு இருக்குல்ல முள்ளாக வந்து இருக்குது. சரட்டுன்னு இழுத்து அங்கே இருந்த போலீஸை கொன்று தூக்கி போட்டு கிளம்பிடுது. திரும்பியும் ஹீரோ டாமி கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் கட்டரை கொலை பண்ணலை, முக்கியமாக கட்டரோட அண்ணனை நான் கொலை பண்ணல, எல்லாமே வந்து எதர்ச்சியாக நடக்குதுங்கிற விஷயத்த ஹீரோ டாமி கிட்ட சொல்ல டாமி கத்தி ஹீரோவை அந்த இடத்த விட்டு அமுச்சு விட்டுறாரு. ஹீரோவும் சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் பிரச்சனை தான்னு சொல்லிட்டு ட்ரக்கை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. டாமியோட பொண்ணு ட்ரக்குக்குள்ளே உட்காந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா.
ஹீரோ மேலே டவுட் அவளுக்கு. கட்டரோட அண்ணனை கொன்னது இவனாக தான் வந்து இருக்கும், உள்ளே ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாள். அந்த இடத்துல தூங்கிறா. ஹீரோவுக்கு உள்ளே யாரோ இருக்கிறாங்க, அதுவும் டாமியோட பொண்ணு தான் இருக்காங்கன்னு டவுட் வந்து அவளை கூப்பிட்டு போய் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து, இங்கே பார் நீ நினைக்கிறது தப்பு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. அவள் கேட்குற மாதிரி வந்து தெரியலை. அவளை அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போ, அவள் கையை விடுங்கன்னு சொல்லி கோமா வந்து கத்த. அந்த இடத்துக்கு கட்டரோட கார் வர எல்லாத்தையும் நொறுக்கி போட டாமியோட பொண்ணு பார்க்குறா, காருக்குள்ளே யாரும் இல்லைன்னு வந்து சொல்லிட்டு. ஹீரோ வந்து சொல்கிறாரு கட்டரோடாவே அந்த காருக்குள்ளே பூந்துருச்சுன்னு சொன்னனையும் ஹீரோ மேலே அவளுக்கு நம்பிக்கை அதிகமாக வர டாமி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறா அவளோட பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு. போலீஸ்க்குமே அந்த நேரத்தில் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, கார்னால 2 பசங்க இறந்து போயிருக்காங்கன்னு வந்து சொல்லிட்டு, இதை கொன்னது ஹீரோவாக தான் இருப்பான், உங்கள் பொண்ணுமே அவன் தான் வச்சிருப்பான்னு சொல்லி போலீஸ் அந்த இடத்த விட்டு கிளம்ப டாமியும் அவங்க கூட சேர்ந்துக்கிறான். ட்ரக்கில் வர ஹீரோவும் டாமியோட பொண்ணும் மனசு விட்டு பேசுகிறாங்க. உங்கள் அம்மாவை நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் வந்து கட்டர் லவ் பண்ணேன், அதுக்கப்புறம் கட்டரோட அண்ணன் மேரேஜ் பண்ணியிருக்கேன், எல்லா விஷயத்தையும் அவங்க பொண்ணுக்கிட்ட கிளியர் கட்டாக சொல்ல அவளுக்கு இன்னுமே வந்து ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருது. செஃப்போட காரு ஹீரோட ட்ரக்கை நிப்பாட்டுறாங்க. கீழே அசிஸ்டன்ட் கண்ணை எடுத்துகிட்டு வந்து நிற்க செஃப்பும் இறங்குறாரு, டாமியும் வரா. இதை பார்த்துட்டு ஹீரோ சாக்காய் கீழே இறங்கி நிற்க டாமியோட பொண்ணு கத்துறா, இவர் வந்து எந்த கொலையுமே வந்து பண்ணல, இவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. செஃப் கண்ணை வச்சுட்டு நிற்கிறாருல, அந்த நேரத்தில் பார்த்து டக்குன்னு டாமியோட பொண்ணு நீங்கள்லாம் லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டா ஓட ஆரம்பிக்க செஃப் ஹீரோவை வச்சு லாக் பண்ணலான்னு பார்க்கல கட்டரோட கார் வந்து செஃப்பை அடித்து தூக்கிட்டு போயிட்டே வந்து இருக்குது. அப்போ தான் அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் புரிய வருது, இந்த கார் தான் வந்து எல்லா கொலையும் வந்து பண்ணுது, அதில் யாருமே வந்து இல்லை, அதில் கட்டரோட ஆவி புந்திருக்கான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவள் கண்ணை வச்சு சுடையில அவன் மேலே வந்து கார் இடிச்சுட்டு அவள் தலை மேலேயே கார் ஏறிக்கி டாமி அந்த இடத்துல சைடில் விழுந்துரு. அவளை எழுப்பிவிட்டு ஹீரோ கார் கட்டியில் இருக்க அசிஸ்டன்ட் காப்பாற்றலாம் பார்க்கல, அவள் மூஞ்சியை சதைச்சி விட்டு அந்த கார் வேகமாக முன்னாடி போய் திரும்பி ஹீரோ வந்து தூக்கலான்னு வந்து பார்க்குது. டாமிக்கும் புரிய வருது அந்த காரில் கட்டரோட ஆவி தான் இருக்குன்னு வந்து சொல்லிட்டு ரக்க முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ வேகமாக ஓட்டுறாரு. ஏன்னா டாமியோட பொண்ணு டாமி எல்லாருமே இங்கே தானே இருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் காலும் பண்ணி பார்க்குறாரு, யாருமே எடுக்கிற மாதிரி வந்து தெரியலை. அந்த நேரத்தில் டாமியோட பொண்ணு ஜாலியாக பேசிட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி தூங்க போயில டாமிக்கு ஷாக் ஆயிரும். என்ன என் பொண்ணு உங்க கூட ஜாலியாக வந்து பேசுகிறா, சந்தோஷமாக இருக்குது, கட்டரை நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, உன்னை தான் நான் சூஸ் பண்ணியிருந்திருக்கணும், கட்டரோட அண்ணனுக்கும் இவளுக்கு கல்யாணம் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வரா. ஹீரோவும் அவனோட பாஸ்டில் அந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். திடீர்னு திரும்பவும் ட்ரக் வந்து நிற்கிது. ஹீரோ அதை இறங்கி சரி பண்ணலான்னு பார்க்குறான், ஆனால் சரி பண்ண முடியலை. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி டாமியோட பொண்ணு டாமியும் என்ன பண்ணலான்னு கேட்க என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரக்குக்குள்ளே இருக்க காரை, அதாவது இவன் டெலிவரி பண்ண போகிற காரை எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லி சொல்லுவான். அந்த இடத்துல டாமி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கல தான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறா ஜெஸ்ஸி, அதாவது டாமியோட பொண்ணு ஹீரோட பொண்ணு தான் வந்து சொல்லிட்டு. இதை டாமியோட பொண்ணுமே வந்து கேட்டுறா. இவ்வளோ நாள் அவள் கட்டை தான் வைப்பான்னு நினச்சிட்டு இருந்ததையும் இந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் காட்டுக்குள்ளே தெரிச்சிருச்சு ஓட. அந்த இடத்துல கட்டரோட கார் வந்து நிற்கிது. அதில் கட்டரோட ஆவி தெரியறத பார்த்த டாமியோட பொண்ணு கிட்ட போய் பார்க்குறா, செயின் வந்து தொங்குது. அதை தொடலான்னு போயில அவளை இழுத்து உள்ளே போட்டு கட்டரோட காரு வேகமாக மூவ் ஆகுது. கட்டரோட காருக்குள்ளே டாமியோட பொண்ணு இருக்கிறத பார்த்த ஹீரோவும் டாமியும் அவங்களோட காரை எடுத்துகிட்டு கட்டரோட காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு முன்னாடி வந்து வராங்க. அந்த இடத்துல ஹீரோ ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு வந்து வராரு. டாமியும் சரி நீ போய் அந்த காரை பிடி அப்படின்னு வந்து சொல்லல. ஹீரோ வேகமாக காரை ஓட்டுறாரு. ஒரு கட்டத்தில் கட்டரோட கார் முன்னாடி போகுது, ஹீரோட கார் முன்னாடி போகுது. இப்படி நடந்துட்டு இருக்கல கட்டரோட காருக்குள்ளே இருக்க டாமியோட பொண்ணு சீட் பெல்ட்லாம் எடுத்துகிட்டு தப்பிச்சிடா. ஸோ இந்த இடத்துலலாம் ஹீரோ ஒரு பக்காவான ஸ்கெட்ச் போட்டு பக்கத்தில் இருக்க ஒரு குடோனில் காரை கொண்டு போய் நிறுத்துறாரு. டாமியை ஹீரோட காரில் இருக்க சொல்லிட்டு டாமி ஒரு மிஷின் காரை வந்து எடுத்து கட்டரோட காரை வந்து இடித்து கிளாஸை வந்து உடச்சி அதை பேத்து எடுத்து உள்ளே இருக்கிற டாமியோட பொண்ணு, அதாவது இவரோட பொண்ணு தான், அதை வந்து கைப்பிடிச்சி இழுத்து அவளை வெளியே தள்ளி விட்டுறாங்க. அந்த இடத்துல கட்டரோட காரு தப்பிச்சு போயிடுது. ஹீரோ கொஞ்சம் முன்னாடி வந்ததுக்கப்புறம் கட்டரோட காரு ஹீரோ வந்து துரத்த ஒரே இடத்துல சுற்றி ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து ஜம்ப் பண்ணுறாரு. முன்னாடி வந்த காரும் ஹீரோ குதிச்ச மாதிரி குதிக்க மொத்தமாக தண்ணிக்குள்ளே போய் விழுந்தது. ஹீரோவும் டாமியோட பொண்ணெல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்க, ஒரு வழியாக பிரச்சனை முடிச்சிருச்சுன்னு சொல்லி. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. தண்ணிக்குள்ளே வந்த கட்டரோட காரு மிதந்துக்கிட்டே வந்து இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்க தெரிச்சடிச்சுட்டு காரை எடுத்துகிட்டு ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட வந்து போகிறாங்க. ஹீரோ பெட்ரோல் போடுற பையன்கிட்ட என் கார் நீ வச்சுக்க, உன் கார் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணல. காரை வாங்கிக்கிற மாதிரி வந்துட்டு அந்த பெட்ரோல் கடைக்காரன் கண்ணை வச்சு சுட வரான். டக்குன்னு கண்ணை பிடுங்கி அவனை சுட ஆரம்பிக்கிறாரு. கட்டரோட காரும் அந்த இடத்த தேடி வர டயர்லேயே 2 சுட பெட்ரோல் பங்கில் வந்து கார் இடித்து மொத்தமாக எரிஞ்சிருது. டாமியோட பொண்ணையும் இன்னொரு காலில் கரம்ப சொல்லிட்டு ஒரு பிளானையும் டாமியோட பொண்ணுக்கிட்டையும் ஹீரோ வந்து சொல்லுவார். அவங்க ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஹீரோவும் ஹீரோட காரை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்து போயிட்டுருக்காரு. டாமியோட காரை அப்போ வந்து விடலை, எப்படி ரேஸில் துரத்துச்சோ அதே மாதிரி முன்ன பின்ன 2 பேரும் மாற்றி துரத்தி போயிட்டே வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல டக்குன்னு போயிட்டு காரை வந்து நிப்பாட்டுறாரு. கொல்ல வந்து கட்டரோட காரு கொல்லாமல் நிற்க சடன் பிரேக் போட்டு நின்றுடுது. ஹீரோவும் அந்த நேரத்தில் கட்டரோட காருக்குள்ளே இருக்க கட்டரை பார்க்குறாரு. ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. காரும் அந்த இடத்தோட அப்படியே மறைஞ்சு போகுது. டாமியை ஒரு வழியாக ஹீரோ வந்து பார்க்குறாரு. டாமியோட பொண்ணு ட்ரக் மாதிரி இருக்க காரை எடுத்துகிட்டு வந்து பின்னாடியே துரத்திட்டு வந்த கட்டரோட காரை மொத்தமாக இடித்து கிராஷ் பண்ணி
அந்த க்ரஷர் இருக்குல்ல அதில் உள்ளே போய் தள்ளி விட்டுருது. இதனால் க்ரஷருக்குள்ளே மாட்டின அந்த காரு மொத்தமாக நசுங்கி மாட்டிக்குது. அதால் வெளியே வர முடியலை. ஹீரோவும் அப்பாடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கட்டரோட காருக்குள்ளே இருக்க செயினை எடுத்துகிட்டு வந்து இதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டிட்டு கிளம்புறாரு. மறுநாள் அந்த க்ரஷர் மிஷினில் ஒரு காரையும் அடிக்க வைக்க கட்டரோட காரை அதில் இருக்குது. ஆட்டி விட்டு மொத்த காரையும் கவுத்து விட்டுருது. இன்னும் அந்த ஆவி காரை விட்டு வெளியே போகல. இதோட படம் வந்து முடியுது. இந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. வேறு எந்த படத்தோட அதை வேணும்னு நினைக்கிறீங்க கீழே தட்டி விடுங்க. அதுக்கான வீடியோ அடுத்து வரும். அதை வச்சு டாடா.